ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா ஊரப்பாக்கம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இது நம்ம ஜிஎஸ்சி ரோடு வழியாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஜிஎஸ்சி ரோடு வழியில் மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. பேக் சைடு ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு வழியாக பக்கத்தில் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இது நம்ம முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பைக் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. பெரிய ஸ்பேஷியஸான இடம். இப்போ கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது. இப்படியே நம்ம உள்ளார நுழைஞ்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போனோம்னா பின்னாடி அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் வரும். இங்கே 1500 பதியம் போட்ட கன்றுகள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இது 16 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஃபீடிங் ரூம்லாம் இருக்குது. இது மாலை வேளையில் நம்ம ஃபேமிலியோட இங்கே வாக்கிங் போகிறதுக்கும் பசங்க விளையாடுறதுக்கும் நல்லா இளைப்பாடுறதுக்கும் அருமையான இடம். வெளியூர் போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கே இளைப்பாடிட்டு நம்ம பஸ் ஏறி போகலாம். பக்கத்துலேயே வழி இருக்குது. கேட் வழியாக போனால் நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறலாம். அதேமாரி வெளியூர்லேருந்து இங்கே வரவங்க இங்கே நல்லா இளைப்பாடிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கையான சூழலில் இந்த பார்க் அமைச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் செடி கொடி தான் ஃபுல்லாகவே. ஸோ அங்கங்கே உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. அங்கே உட்காந்துட்டு நம்ம ஜாலியாக பேசிவிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பேசிவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. வீக்கெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு முன்னாடி சீசா, ஊஞ்சல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பசங்கள்லாம் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஈவினிங் வேலையில் போனால் கூட லைட் செட்டிங்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள். இருட்டவே இல்லை. ஃபுல்லாக பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு லைட் வெளிச்சம், வெளிச்சம் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் அங்கங்கே சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்துக்கலாம். ஊரப்பாக்கத்துலேருந்து வர அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர அந்த லைட் வெளிச்சம் நல்லா இருக்குது. இங்கேயும் லைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஏறி கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாரி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதுதாங்க அந்த ஃபவுண்டைன். சின்னதாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குது பார்க்க. பெருசாக பிளாட்ஃபார்ம் இருக்குது நடந்து போகிறதுக்கு. அப்படியே சுற்றிலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போனால் நமக்கு களைப்பே தெரியாது.
இங்கே பாருங்கள், இதுதான் பசங்க விளையாடுறதுக்கான இடம். என் பையன் வந்து மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஊஞ்சல்லாம் இருக்குது பாருங்கள். ஊஞ்சல்லாம் ரொம்ப தூரத்துக்கு ஆடினாங்க. ஸ்லைடிங் இருக்குது. இந்தமாரி பாருங்கள், ஏணி மாரி இருக்குது, இல்லை ஏறுறாங்க பாருங்கள். என் பையன் ஏறுறான். ஸ்டீல் ஏணி இருக்குது. அப்புறம் ஒரு வழுக்கு மரம் மாதிரி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு மேலே ஏறணும். என் பையன் அவனால் முடிஞ்ச தூரத்துக்கு இந்த ஏணியில் ஏறின்னு இருக்கான். பசங்க இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வீட்டில் போர் அடிக்கும்போது இங்கே வந்தால் நமக்கு நல்லா பொழுது போகிறதே தெரியாது. பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸ்லைடிங் இருக்குது. இந்த ஸ்லைடிங்கில் என் பையன் ஏறி அதில் வந்து ஸ்லைடிங் விளாண்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பேக் சைடு என்ட்ரிக்கு வந்துவிட்டோம். பேக் சைடு வந்து வெளியில் வந்து தின்பண்டங்கள்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து பேக் சைடு வழியாக கிளம்பிட்டோம். இங்கே ஒரு பெரிய கிரவுண்டு மாரி ஒன்று இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து ஃபுட்பாலு எல்லாம் விளையாடலாம். பெரிய கிரவுண்டு அது. இதாங்க பேக் சைடு என்ட்ரி. இது பேக் சைடு வழியாக அப்படியே வெளில வந்துடலாம். இது பக்கத்துலேயே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இதுதாங்க அந்த கிரவுண்டு. இங்கே எல்லோரும் ஃபுட்பால்லாம் அங்கே கேம்ஸ்லாம் விளாட்றாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.